Hello viewers, welcome to Rambird's Farm. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பஜ்ஜிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ப்ரீடிங் ஃபுட் அண்ட் ப்ரீடிங் சப்ளிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பஜ்ஜிஸ் வளர்க்கும்போது என்னென்ன மெடிசன்ஸ்லாம் வச்சிருக்கணும்ட்டு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, பஜ்ஜிஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலான்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பஜ்ஜிஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸில் என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம் அண்ட் ப்ரோக்கோலி கொடுக்கலாம். இந்த மூணு தான் நான் வந்து கொடுத்துட்டு வரேன். ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜிஸ்க்கு கொடுத்துட்டு வரேன். ப்ரீடிங் டைம் மட்டும் இல்லை, ப்ரீடிங்க்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் தான் பேர்டு வந்து ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸில் ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து இதெல்லாம் ஸ்பாயில் ஆகிற ஃபுட்டு, ஈஸியாக ஸ்பாயில் ஆகிற ஃபுட்டு. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஹவர்ஸில் ரிமூவ் பண்ணி. இப்போ ஸ்ப்ரவுட்ஸில் என்ன மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் தான் கொடுக்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் ஊற வச்சது, அதை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை, இதை வந்து ஊற வச்சு நான் ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்குறேன். இந்த 2 வகையான ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். இதுவே போதும் பஜ்ஜிஸ்க்கு. இப்போ கோதுமையில் பார்த்தீங்கன்னா அது ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பச்சை பயிர்லேயே வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எதுவுமே இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா இது ப்ரீடிங்க்கு வந்து ரொம்ப நல்லதாகவே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சீட்ஸில் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸில் வந்து தினை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாமை, வரகு, செந்தினை, இந்த மாதிரி சீட் மிக்சிங்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பஜ்ஜிஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா வந்து பஜ்ஜிஸ்க்கு வந்து ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஆயில் இது மெயின்டைன் பண்ணணும், ஆயில் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக வந்து சன்ஃப்ளவர் சீட் வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாக ஆயிடுச்சுன்னா உடம்புல பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகும். கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறதால கொழுப்பு கட்டும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5% மட்டும் சன்ஃப்ளவர் சீட் கொடுத்தா போதும். ப்ரீடிங்கும் நல்லாயிருக்கும், உங்கள் பேர்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் பேர்டுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா, கேஜ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கேஜ் கொடுங்க. சின்ன சைஸாக கேஜ் கொடுத்தீங்கன்னா பேர்டு வந்து பறக்கிறதுக்கு வசதி இல்லாத பார்த்தீங்கன்னா அது கொழுப்பு கட்டுறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா கொடுக்குறேன், ஆப்பிள் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கிரேப்ஸ், கோவா கொடுக்குறேன், அப்புறம் போமோகிரானட் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்னோட பேர்ட்ஸும் எடுக்கல. நான் பார்த்தீங்கன்னா செமி அடல்ட், அதாவது சிக்லேருந்து வெளியே வருதுல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பழக்கப்படுத்துவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம்காக கனவோடு கண்டிப்பாக இருக்கணும், மினரல் கிரேட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் கனவோடு மினரல் கிரேட்டும் கண்டிப்பாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக் பைண்டிங் பிரச்சனை வரும். பேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கால்சியம் ஃபார்ம் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா எக் பைண்டிங் பிரச்சனை வரும். இந்த எக் பைண்டிங்கால பேர்டு இறந்து போகிறதுக்கு, எக் வைக்க முடியாமல் பேர்டு இறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா கனவோடு கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்டுக்கு வர கால்சியம் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கனவோடு வந்து சால்வ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்டோட பேர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த கால்சியம் போர்ட், அதாவது இந்த கனவோடு கொடுக்கறதால வர பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் ஃபுட் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி ரைஸ் கொடுப்பேன். ஓகே, இப்போ எக் ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எக் ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, ஒரு எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாயில் பண்ண எக்கை பார்த்தீங்கன்னா ஷெல்லோட க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெல்லோட க்ரஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த எக்கோட ஷெல் மேலே இருக்க கால்சியமும் வந்து உங்கள் பேர்டுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் கம்பம், 50 கிராம் பொட்டுக்கடலை, இதை பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த எக்கை வந்து ஷெல்லோட க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட கலந்து உங்கள் பஜ்ஜிஸ்க்கு கொடுங்க. உங்கள் பஜ்ஜிஸ்க்கு கொடுத்தவொடனே ஸ்டார்டிங்கில் எடுக்காது, போக போக வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி உங்கள் பஜ்ஜிஸை சாப்பிட வைக்கலாம். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் எடுத்துருங்க. ஏன்னா எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதும் 2 ஹவர்ஸில் கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பஜ்ஜிஸ்க்கு வந்து மெயினாக கொடுக்குற ப்ரீடிங் ஃபுட் பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கூட பார்த்தீங்கன்னா பிரெட் பவுடர், அதாவது ப்ரௌன் பிரெட் க்ரம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்கலாம். அதுவும் வந்து நல்ல ப்ரீடிங்கான நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட்டு. ஓகே, இப்போ பஜ்ஜிஸ் வச்சுருக்கவங்க என்னென்ன மெடிசன்ஸ்லாம் வந்து முக்கியமாக வச்சுருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். பஜ்ஜிஸ் வச்சுருக்கவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் வச்சுருக்கணும். டெட்ராசைக்ளின் எதுக்குன்னா ஆன்டிபயோட்டிக்னா சம்டைம்ஸ் வந்து உங்கள் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீவர் வரும். ஃபீவர் வந்துட்டு அப்படியே நல்லா பஃபியாக உட்காந்துட்டு இருக்கும், அப்புறம் உறங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டை தனியாக பிரித்து வச்சுட்டு ஒரு குண்டு பல்ப்பு போட்டு வச்சுருங்க. ஓகே, முக்கியமான மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. ஆக்சி டெட்ராசைக்ளின் இருக்குது, டெராமிசின் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மெடிசனை பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு மெடிசனை 10ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு மடங்கை வந்து உங்கள் பேர்டுக்கு கலந்து ஒரு 50 ml ஒரு 100 ml ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 days கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீவரிஷ்லாம் வந்து சரியாயிடும். இப்போ நீங்கள் வந்து பஜ்ஜிஸ்க்கு மெடிசன் கொடுக்கணும்னா தனியாக தான் கொடுக்கணும். ஏன் தனியாக கொடுக்கணும்னா, இப்போ வந்து அந்த பஜ்ஜிஸ்க்கு மட்டும்தான் ஜுரம், அதனால் அந்த பஜ்ஜிஸ்க்கான மெடிசன் மட்டும்தான் அதுக்கு உடம்புல சேரணும். இப்போ தேவையே இல்லாமல் வேறு பஜ்ஜிஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக் சேரக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டை வந்து தனியாக பிரித்து வச்சுட்டு ஒரு 100 வாட்ஸோ இல்லை 60 வாட்ஸ் குண்டு பல்போ போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் பேர்டு வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சோர்ஸ் கிடைக்கிறதால பார்த்தீங்கன்னா
சீக்கிரமாக சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மெடிசனை பார்த்தீங்கன்னா மார்னிங் கொடுத்துருங்க. நைட் டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துருங்க. தண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் கலந்து உடனே வச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி தாகத்தில் உடனே குடிக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் உடனே உள்ளே இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 50 ml இல்லை 100 ml மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் உடம்பு சரியில்லாத டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு கொடுக்குற மெடிசன் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த ஹியூமனுக்கு கொடுக்குற மெடிசனோட ஸ்மெல் நமக்கே பிடிக்காது. இப்போ பஜ்ஜிஸ்க்கும் பிடிக்காதால பார்த்தீங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் ஓரளவுக்காச்சும் ஒழுங்காக இருக்கும். அதனால தான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரோஜெல் ஆர் நாட் மெட்ரோஜெல். இது பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுக்குறோம்னா பஜ்ஜிஸ் டயரியா வந்துச்சுன்னா அந்த டைமில் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். மாதிரி பஜ்ஜிஸ்க்கு டயரியா வந்ததுன்னா அதையும் தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கேஜில் வச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா லூக்வார்ம் வாட்டரில் வச்சு அந்த எங்கே டயரியா இருக்கோ அந்த டயரியா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்புறம் வந்து நல்லா காஞ்ச கிளாத்தால் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஜுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மெட்ரோஜெல் ஆர் நாட் மெட்ரோஜெல்லோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 2 ட்ராப்ஸ் வந்து 50 ml ஆர் 100 ml ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த மெடிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டோசேஜ் மட்டும் எப்பயுமே கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன மெடிசன் தேவைப்படுதுன்னா சிப்ளாக்சின் ஐ ட்ராப்ஸ். இது எதுக்காக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜிஸ்க்கு வரக்கூடிய ஐ டிசீஸ். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். ஐ டிசீஸ் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஐ டிசீஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு லூக்வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா அந்த பஜ்ஜிஸோட ஐஸை தொடச்சிக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்ணுக்குள்ளேயே கட்டிகிட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஐயை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை தொடச்சிங்கன்னா அந்த வாட்டர் வெளியே வந்து அடிக்கும். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஐயில் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ஐயில் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனும் ஒரு ட்ராப் போட்டுற வேண்டியது தான். எத்தனை நாளில் சரியாகுமோ அத்தனை நாள் அது சீக்கிரமாக சரியாயிடும். ஒரு 3 to 5 days தான் மேக்ஸிமம் டைம் எடுக்கும். ரொம்ப ஓவராக இருந்தால் தான் ஒரு 10 days டைம் எடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கண்டினியூஸாக போட்டு வந்தீங்கன்னா இந்த ஐ டிசீஸ் வந்து சரியாயிடும். ஐ டிசீஸை நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா மற்றதுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பேர்டும் இறக்கும், அந்த பேர்டும் இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ பஜ்ஜிஸ்க்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் ப்ரீடிங் டைமில் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஓஸ்டோவேட்டை வைமராலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஏன் ஓஸ்டோவேட்டை வைமராலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னா அப்போ தான் அந்த காம்போசிஷன் வந்து நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வைமராலில் வந்து ஓவர் பவர். வைமரால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்க்காக கொடுக்கறது. வைமரால் அப்படி வெளியே நீங்கள் வைமரால் மட்டும் கொடுக்கணும்னா 2 ட்ராப் வந்து 100 ml ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. வைமரால் வந்து ஓவர் பவர்ஃபுல். இது வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கறதால உங்கள் பேர்டு வந்து இறந்து போகிறதுக்கான சான்சஸ் கூட நிறையா இருக்குது. வைமராலில் வந்து ஓஸ்டோவேட்டில் நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ வைமரால் ஓஸ்டோவேட்டில் மிக்ஸ் பண்ணதால இந்த காம்பினேஷன் எப்படி கொடுப்போம்னா இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல இதை வந்து நான் 2 ml வந்து 1 liter ஆஃப் வாட்டரில் டைல்யூட் பண்ணி பஜ்ஜிஸ்க்கு கொடுப்பேன். இது வந்து ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா கால்சியம், மினரல் அண்ட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் லேயிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பராக குஞ்சு பறிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்லாம் வந்து வேஸ்டேஜ்லாம் வந்து நிறையா இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பொரிச்சுதுன்னா சிக்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஃபீட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மெடிசன் கொடுத்துட்ருக்கேன். இந்த மெடிசன் வந்து எப்படி கொடுக்கணும்னா அதாவது இந்த சப்ளிமெண்ட் வந்து எப்படி கொடுக்கணும்னா ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் 3 நாள் மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. இப்போ பேர்ட்க்கு வந்து ஜுரம் உடம்பு சரியில்லாத டைமில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன் பேர்ட்க்கு வந்து உடம்பு சரியில்லாத டைமில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னா இது வந்து சப்ளிமெண்ட்ஸ், இட்ஸ் நாட் ஏ மெடிசன். மெடிசன்ஸ் தான் வந்து பேர்ட்க்கு வந்து ஜுரம் வந்ததுன்னா கியூர். சப்ளிமெண்ட்ஸ் எதுக்காக கொடுக்கணும்னா சத்துக்காக மட்டும்தான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஜுரம் வர டைமில் பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ஆர் டெராமிசின் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜிங்கோவிட் கொடுக்குறேன். ஜிங்கோவிட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி மினரல் அண்ட் மல்டி விட்டமின் அதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு சிரப் தான். இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்போ ஜிங்கோவிட் கொடுக்கறதுனா மட்டும் ஒரு மந்த்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக கொடுக்கலாம். இது வந்து ஜிங்கோவிட்டோட காம்போசிஷன். ஜிங்கோவிட் பார்த்தீங்கன்னா 0.5 ml ஆர் 1 ml வந்து 1/2 liter ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஜிங்கோவிட் பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்ஃபுல்லாம் கிடையாது. இந்த 2 சப்ளிமெண்ட்ஸ் தான் நான் பஜ்ஜிஸ் ப்ரீடிங்காக யூஸ் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.